இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். என் பேர் ஹஃபீஸா, என் பொண்ணு பேர் வந்து சுஹானா. ஸோ வீடியோ கேமராமேன் வந்து என் பொண்ணு தான். மேடம்க்கு வந்து வயசு வந்து இப்போ தான் 9 ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எறாவும் முட்டை போட்டு நல்ல ஒரு ட்ரீப் ஃப்ரை மாதிரியும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் வியூவர்ஸ். சமையல் வந்து ஒரு கலை. அதனால் சமையலை வந்து ரொம்ப லைக் பண்ணி விரும்பி அதை பரிமாறி அற்புதமாக உட்காந்து அமர்ந்து ஆறாமற சாப்பிட்றது தான் சமையலுடைய அந்த முழு சுவையும் நம்ம உணர முடியும். அதில் வந்து இப்போ வந்து நான் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கீரை மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். அப்புறம் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அந்த ஃப்ரை மாதிரி நல்லா ஆகிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக நம்ம பண்ணணும். பண்ணிட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக ஆச்சி மிக்சட் பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுட்ரு, இதை ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது மிக்சட் பண்ணிட்டோமா, பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இது பெரட்டி இதில் லைட்டாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எப்போவுமே வந்து கடையில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நம்ம கடையில் வாங்கி போடுறத வந்து எப்போவுமே நல்லா இருக்காது. ஃபுட்டு வந்து நமக்கு கெமிக்கலாக இருக்கும், ஃபுட்டும் வந்து டேஸ்ட்டு கொடுக்காது, கெடுதல். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி ஒரு மசாலாவாக நம்ம எடுத்து அதை செய்யும்போது அதோடைய சுவை வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் எறா வச்சு எறா சேமியா பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து எறா பாஸ்தா பிரியாணி, இந்த மாதிரி எறால நிறைய டிஷ் இருக்குது. நான் கொஞ்சம் எறா எடுத்துகிட்டு நேற்று வந்து எறா பிரியாணி செஞ்சுட்டேன். சேமியாவில் தான் செஞ்சேன் எறா பிரியாணி. ரைஸில் செய்யலாம், சேமியாவில் செய்யலாம், பாஸ்தாவில் செய்யலாம். ஸோ நல்லா சமைப்பேன் நான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, சுவையாக செய்வேன். நெக்ஸ்ட்டு நேற்று வாங்கின எறால கொஞ்சம் வந்து நான் எறா பிரியாணி செஞ்சு மீதி இருக்கிற எறா வந்து என் பாப்பா கேட்டனால பாப்பாக்காக இந்த மாதிரி செஞ்சேன். கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் வந்து வீட்டில் 2 முட்டை தான் இருந்தது. ஒரு 2 ஸ்பூன் எறா தான் இருந்தது, ஒரு முட்டை இருந்தது. ஸோ இப்போது இதை கொஞ்சம் முட்டை வந்து 2 முட்டையை உடைச்சி நான் போட்டேன். போட்டு இதை ஒரு பெரட்டணும். நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து லோ ஃப்ளேமும் கொஞ்சம் நான் ஹையில் வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சம் ஒரு பெரட்டிட்டு இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ உப்பு, நான் வந்து உப்பு வந்து மீடியமாக தான் போடுவேன், ஈக்குவலாக போட மாட்டேன், கரெக்டாக போடுவேன். உப்பு நம்ம எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோவும் நமக்கு ஹெல்த்தி. ஆனால் அதுக்குன்னு டேஸ்ட்டு கம்மி இருக்காது, டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு, ஒரு சிலர் அள்ளி கொட்டுவாங்க. நான் உப்பு வந்து பார்த்து தான் போடுவேன், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தான் போடுவேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இது நீங்கள் நினைப்பீங்க முட்டை பொடி மாசா மேடம் அந்த மெத்தடில் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது நீங்கள் அந்த மாதிரியும் அதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருந்தது 2 கரண்டி எறாவும் 2 முட்டை மட்டும்தான் வீட்டில் இருந்தது. ஸோ
ஸோ இது நமக்கு ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி நமக்கு சைட் டிஷ் வேணும். அதுக்காக சிம்பிளாக இது வந்து சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப நேரம் எடுக்காது. ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு, லைட்டாக மிக்சட் பவுட்ரு எல்லாம் அரை ஸ்பூன் போட்டு அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால தான் நான் கருவேப்பிலை போட்டேன். கொத்தமல்லி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் விவஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷலான எறா முட்டை ட்ரீப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்லாம் வாங்க. நாளைக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.